தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து சட்டமன்றத்திலே பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு. மறைந்த தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு மிகுந்த மரியாதை கலந்த அன்போடு பழகியவர்கள். இன்றைக்கு கேப்டன் அவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்களது பெயரிலே இருக்கின்ற ஆலயத்திற்கு வருகை புரிந்து மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம். கேப்டன் அவர்களது இழப்பு இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா, ஓராண்டு காலமா இந்த இடத்துல ஒரு 20 லட்சத்துக்கும் மேல சாப்பிட்டுருக்காங்க. உலகத்துல எந்த நினைவிடத்திலும் இல்லாத ஒரு அன்னதானம். அதான் நான் ஒரே வார்த்தையில சொன்னேன். மறைந்தும் மறையாமல் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அவருடைய குடும்பத்தார் மிக உயர்ந்த முறையிலே சிறந்த முறையிலே அன்னதானம் மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு விதங்களிலே தங்களது இயக்கத்தின் மூலம் உதவி செய்து கொண்டிருப்பது என்பது கேப்டன் அவர்கள் குடும்பத்தாரையும் கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களை விண்ணிலிருந்து வாழ்த்துகிறார். இது தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும். கேப்டன் புகழ் மேலும் உயர வேண்டும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பொருளாதார மேதை என்று கூறலாம். மேலும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு உயர்ந்த பண்பாளர், மரியாதைக்குரியவர். அவருடைய மறைவு இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய, தான் வாழ்ந்த காலங்களிலே பொருளாதார ரீதியாக ஏழைகளுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர். நாட்டினுடைய பொருளாதார சீர்திருத்தத்திற்கு 1990களிலேயே அடித்தளமிட்ட தலைவர். இன்றைக்கு அவர்கள் இல்லை என்றாலும் கூட அவர் காலத்திலேயே இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், இளைஞர்கள் அரசியலிலே முன்வர வேண்டும் என்று வாழ்த்தியவர். அந்த வகையிலே அவர் அமைச்சரவையிலே நான் பணியாற்றியதை நினைவு கூற விரும்புகிறேன். இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு.